தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் பெல் டவர் கீழே உள்ள இடம் தான் இது. பாருங்க, பெல் டவர்னால் கண்காணிப்பு கோபுரம் வாங்க தமிழில். இப்போது அந்த காலத்தில் மேலேருந்து யார் வராங்க போகிறாங்கன்னா பார்ப்பாங்க போர் வீரர்கள்லாம். அதுக்கு கீழே உள்ள இடம் தான் இது. கோலம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதை சில சிலைகள்லாம் அங்கே இருக்கும். இப்போ சரஸ்வதி மஹால் உள்ளார வந்து பார்த்தோம்னா கல்லில் ஆன சிலை இது. கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆண்டு இந்த சிலை வந்து வடிவமைக்கப்பட்டது, எந்த நூற்றாண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்களா, சண்டிகேஸ்வரர் 13ஆம் நூற்றாண்டு, எந்த இடத்துல எடுத்தது, அதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. இது கல்லால் ஆனது. நாகக்கன்னிகை பாருங்கள், கல்லால் ஆன சிலைகள் இதெல்லாம். அதுக்கு கீழே இது என்ன மாதிரி சிலை, இப்போ வடிவமைச்சது, எங்கேருந்து கண்டெடுத்தாங்க, 16ஆம் நூற்றாண்டு பண்ணி மண்ணுக்கு அடியில் இருந்திருக்கும். இப்போல்லாம் உங்களுக்கு 2020 யாராவது இல்லையா பதிஞ்சிருக்கும். அதை வந்து இப்போ எடுத்தபோது அந்த நூற்றாண்டுகளில் செஞ்சது, எந்த ஊரில் எடுத்ததெல்லாம் கீழே இருக்கும். தஞ்சாவூர் பேலஸ் இது. அதில் உள்ளார வச்சுருப்பாங்க எல்லாம். தஞ்சாவூர் வந்தால் கட்டியமாக டேமை நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு அரண்மனை, அங்கே அது உள்ளார தான் இதை டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க. அலைவு கட்டணம் 50 ரூபா பெரியவங்களுக்கு. இதெல்லாம் கருங்கல் தான். வேறு புக்தர் சிலை பாருங்கள், கீழே வந்து டிஸ்பிளே இருக்கும். எப்போ நிறுவனது, எப்போ கண்டுபிடிச்சாங்க அந்த புக்தா. அது பாருங்கள், 11ஆம் நூற்றாண்டு சிலை கிடைத்த இடம் பாருங்கள், அதகரம் போட்டிருக்காங்க பாருங்கள். எந்த இடத்துல எடுத்தாங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க. நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்காங்க. மகாவிஷ்ணுவோட சிலை, தஞ்சாவூர் வந்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்து பாருங்கள் பேலஸை. அது உள்ளார இதுமாரி டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. எல்லாமே கருங்கல்லான சிலை. இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரான்ஸில் சிலை இருக்குது, நான் காட்டுறேன். சூரியன் கிடைத்த இடம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கூடங்கள், கல் சில இது காலப்போக்கில் அலைஞ்சிருச்சு இவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ண பூஜை சாமான்கள், சங்கு, சிலது கல் செஞ்சுருக்குறாங்க, சிலது பிரான்ஸை செஞ்சுருக்குறாங்க. இந்த பொருட்கள்லாம் அங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு. ஒரு மணி, இதெல்லாம் வந்து பிரான்ஸில் செஞ்சப்பட்ட சிலைகள். இதெல்லாம் பாரு, விநாயகர் சிலை, நாகக்கன்னிகள், அதான் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. எங்கேருந்து கல் விட்டு எடுத்தது, இந்த நூற்றாண்டில் வந்து செஞ்சது, எங்கேருந்து அதை வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆட்டத்துக்கு நேரில் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். வந்து ஒரு வாட்டி பாருங்கள் தஞ்சாவூர் அரண்மனையை. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது. நான் தஞ்சாவூர் அரண்மனைக்கு போயிருந்தேன், நான் எடுத்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுனால தான் என்னோடது. அதனால் ஆசை இது.
கல்லில் உள்ளது வெளில வச்சுருப்பாங்க. அதை தொடக்கூடாது ஆக்சுவலாக. அது நம்ம ரசிகதாஸ் இது வந்து பிரான்ஸில் செய்யப்பட்டது எல்லாம். அதுக்கு எழுதியிருப்பாங்க, இவர் தான் சரபோஜி மன்னர். இது இப்போ நிறுவனது, அந்த அப்போ உள்ளது இல்லை, அப்போ இப்போ நிறுவனது தான் அது. அரண்மனை இப்படி மாடல் அப்போல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத வடிவமைச்சிருக்கு. இது இப்போ வடிவமைச்சது தான் இது. தியாகராஜர் அது. அப்புறம் வந்து பெரிய கோயிலோட இது. இப்போ வடிவமைச்சு எப்படி இருக்குன்ட்டு காட்டுறதுக்கு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் கல் சிலை தான் கண்டெடுக்கப்பட்டது. இங்கே மேலே அந்த பக்கம் மாடி பக்கம் வந்தீங்கன்னா பிக்சர்லாம் இருக்கும். இப்போ உள்ள வரைபடங்கள்லாம் வந்து இப்போ 1800 இல்லை 1700 1600 பாருங்கள். கோயில் பாருங்கள், பெரிய கோயில். அப்போ பழசு. மேல்தளம் அது. மகால். பெயிண்டிங் ஒர்க்கு மற்ற ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. அதனால் சில ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. அதனால் சரியாக உங்களுக்கு காட்ட முடியல. சிலதை மூடியும் வச்சுருக்குறாங்க அவங்க. அப்புறம் பெயிண்டிங். அப்புறம் அந்த காலத்து 1853 மக்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் போட்டிருக்கோம் எந்த வருஷன்ட்டு. இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி இது 1924. இது பார்த்திங்கன்னா திமிங்கலத்துடைய எலும்புக்கூடு. இப்போது எங்கே கண்டெடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அதில் எழுதியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி 3 மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எடுத்திருக்காங்கன்ட்டு. எலும்புக்கூடு இது. அங்கே கட்டாயம் பாருங்கள் அதை. பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். எவ்வளோ ஆகலாம், எப்போ எடுத்தது, என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்தால் போய் பாருங்கள் பேலஸை, அரண்மனையை. தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். என்ட்ரன்ஸு ஃபீ 50 ரூபா அடல்ட்டுக்கு. அப்புறம் அப்போதுக்குள்ள பிக்சர் இது. பார்ட் 1 இது. பார்ட் 2 விரைவில் அமைக்கப்படும்.